பந்தலூர் அருகே சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க ஆலோசனையானது வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க தற்போது ஆலோசனையானது நடத்தி வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தை தாக்கியதில் நேற்றொரு குழந்தை உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் வழங்க கேட்கலாம். ஆல்வின் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரம். பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் சிறுத்தையினுடைய நடமாட்டம் நாளுக்கு அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இதுவரை இந்த சிறுத்தையானது கால்நடைகளையே தாக்கி வந்த நிலையில் தற்பொழுது பொதுமக்களை தாக்க துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே ஒரே நாளில் 3 பெண்மணிகளை சிறுத்தையானது தாக்கியுள்ளது. அதில் பழங்குடியின பெண்மணி உயிரிழந்தார். அதன் பின்னர் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த குழந்தையை சிறுத்தை தாக்கியுள்ளது. அதில் அந்த குழந்தை லேசான காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று தினம் பார்க்குமானால் வட மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தையை அங்கன்வாடியில் இருந்து வீட்டிற்கு செல்லும் வழியிலானது சிறுத்தை பதுங்கியிருந்து அந்த குழந்தையை தாக்கியது. இதில் அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி முழுவதும் கூடலூரில் இருந்து பந்தலூர் தாலுகா பகுதிகளில் நேற்று முதலே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கடை அடைப்பு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இதை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்தது. இதில் இந்த சிறுத்தையை இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த சிறுத்தையை சுட்டு பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இப்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் இந்த சிறுத்தையை சுட்டு பிடிப்பதற்கான ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.